1875ஆம் ஆண்டு சாக்ஸ் என்பவர் தாவர திசுக்களை 3 வகைகளாக பிரித்தார். அவை புறத்தோல் திசு தொகுப்பு, அடிப்படை திசு தொகுப்பு, மற்றும் வாஸ்குலார் திசு தொகுப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் புறத்தோல் திசு தொகுப்பு, அதனுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறத்தோல் திசு தொகுப்பினுடைய பணி தாவரத்தில் என்னன்னு பார்த்தோம்னா, பாதுகாப்பு மற்றும் நீர் இழப்பை தடுப்பது. அடுத்தது அடிப்படை திசு தொகுப்பு. இந்த அடிப்படை திசு தொகுப்புகளில் திசுக்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பேரன்கைமா, அடிப்படை திசு தொகுப்பில் ஃபஸ்ட்டு பேரன்கைமா, குளோரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா. பேரன்கைமா, குளோரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா. ஸோ பேரன்கைமாவுக்கு பிராக்கெட்டில் எழுதிக்கோங்க, உணவு சேமித்தல்.